ஹாய், வாங்க பார்க்கலாம் இப்படி ஒரு பெஸ்ட் மியூச்சுவல் ஃபண்டை சூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு. நம்பர் 1, உங்களோட கோல் என்னன்னு புரிஞ்சுக்கோங்க. ஷார்ட் டேர்ம் கோலா இல்ல லாங் டேர்ம் கோலான்னு சொல்லிட்டு. 3 வருஷத்துக்குள்ள கார் வாங்குறது ஒரு ஷார்ட் டேர்ம் கோல், ஆனா 10 வருஷத்துக்குள்ள வீடு வாங்குறது இது ஒரு லாங் டேர்ம் கோல். ரெண்டாவது பாயிண்ட், ரிஸ்க் எடுக்க போறீங்கன்னா எவ்வளவு ரிஸ்க் எடுக்க முடியும்னு சொல்லிட்டு யங் ஏஜ்ல கொஞ்சம் ரிஸ்க் எடுத்துக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட் தான் உங்களுக்கு சரியான விஷயம். அதே மாதிரி நான் லோ ரிஸ்க் தான் எடுத்துப்பேன் அப்படின்னா டெட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் தான் உங்களுக்கு தேவை. மூணாவது பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் பார்க்கணும். 5 இயர்ஸ் 10 இயர்ஸ் ஃபண்ட் இப்படி பர்ஃபார்ம் பண்ணிருக்கு அப்படின்னு பாருங்க. கன்சிஸ்டன்ட்லி நல்ல பர்ஃபார்மன்ஸ் இருக்கான்னு செக் பண்ணுங்க. நாலாவது எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ ரொம்பவே முக்கியம். இது ஃபண்ட் மேனேஜர் பண்ற காஸ்ட், ஸோ அது கம்மியா இருந்ததுன்னா ரிட்டர்ன்ஸ் அதிகமா கிடைக்கும். அஞ்சாவது, ஃபண்ட் மேனேஜர்ஸோட எக்ஸ்பீரியன்ஸ் பாருங்க. யார் மேனேஜ் பண்றாங்க, அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் எவ்வளோ என்னன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் முடிவு எடுக்கலாம். ஆறாவது ரேட்டிங்ஸ் பாருங்க. கிறிஸ்டல் மாதிரி ட்ரஸ்டட் ரேட்டிங் ஏஜென்சி கொடுக்குற இந்த ரேட்டிங்ஸ் வச்சு நீங்க நல்ல முடிவு எடுக்க முடியும். சரியான மியூச்சுவல் ஃபண்ட் சூஸ் பண்ணீங்கன்னா நம்ம ஃபியூச்சர் செக்யூர் ஆகும். டிசிப்ளினா இன்வெஸ்ட் பண்ணணும். எஸ்ஐபில ரெகுலரா பண்றது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். கடைசியா ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம், பிளைண்டா இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. ரிசர்ச் பண்ணுங்க. டவுட் இருந்தா உங்க ஃபினான்ஷியல் அட்வைசர் கிட்ட கேட்டுட்டு அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ணுங்க.